உதகை மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, இந்த முதல் நாள் மலர் கண்காட்சியை ஒட்டி மக்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கிறது, எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? நிச்சயமாக காயத்ரி, நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் என்றாலே பல்வேறு பூங்காக்களில் மலர் கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான கோடை விழா தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து இந்த கண்காட்சிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கிய இந்த கோடை விழாவானது இன்று பிரசித்தி பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த மலர் கண்காட்சிக்கான ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்து வருகின்றனர். தற்பொழுது காலை முதலே இந்த மலர் சிற்ப அலங்கார வடிவங்களை கண்டு ரசித்தும் குடும்பங்களுடன் செல்பி புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் நம்முடைய இருக்கின்றனர். தற்பொழுது அவர்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என்ன ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்கு? என் பேர் ஜெயந்திங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கோம். ஃப்ளவர்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு தான் போகிறோம். இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட் அதை விட நல்லா இருக்குது. என்னென்ன பார்த்தீங்க டெக்கரேட் பண்ணி? இந்த அரண்மனை, சிம்மாசனம், அப்புறம் எலிஃபெண்ட், அதுக்கப்புறம் கரிகாலன் நிறையா பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது எல்லாமே. நான் எங்கள் ஊர்லலாம் இப்படி இருக்காது, பட் இது வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய ஃப்ளார்ஸ் ஒரே இடத்துல பார்க்கறது நல்லா இருக்கு. இங்கே எனக்கு பிடிச்சது யானை தான். எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. இந்த எல்லா வருஷமும் வந்து பார்க்குறோம், ஆனால் இந்த வருஷம் எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்பெஷலாக தோணுது. அதுக்கப்புறம் இந்த அரண்மனையெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே எங்களுக்கு இது மாதிரி பார்த்ததே இல்லை. போன வருஷம்லாம் இது மாதிரி இல்லை, ஆனால் இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு அளவுக்கு இருக்குது, ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, வெயில் அடிக்குது. ரெண்டுமே இருக்குது. ஒரு வாட்டி லீவுக்கு எங்கே பிளான் பண்ணி போவீங்க டூர்? சார், நாங்கள் எப்பவுமே வருஷம் ஃப்ளவர் ஷோக்கு இங்கே வந்துடுவோம், தவறாமல் வந்துடுவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லட்சக்கணக்கான ஃப்ளவரில் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியுது, நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து கண்டுகளிக்கணும்னு என்ஜாய் பண்ணுறோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. நன்றி. சுற்றுலா பயணிகள் தெரிவித்தது போல இந்த 127வது மலர் கண்காட்சிக்கான பல்வேறு தமிழக மாவட்டங்கள் மட்டுமன்றி பல்வேறு கர்நாடகம் மற்றும் கேரள மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவில் குவிந்துள்ளனர். இந்த மலர் சிற்ப அதிகார வடிவங்களை நமது ஒளிப்பதிவாளர் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கும் இடமெல்லாம் மலர் அலங்காரங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிற்பங்கள் முன்றும் நின்று இந்த பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இன்று முதல் நாளான இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கோடை விழாவின் பிரசித்தி பெற்ற இந்த மலர் காட்சி என்பது இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டு சென்றுள்ளார் என்பது இந்த 127வது மலர் கண்காட்சியின் கூடுதல் சிறப்பாக உள்ளது. காயத்ரி, நன்றி ஐயாசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக.